கொட்டகையில யாகசாலையில இத்தனை காலமும் அந்த கும்பங்கள் மந்திரபூர்வமாக பூசிக்கப்பட்டது. அந்த மந்திரபூர்வமான சக்தி நீருக்கு வழங்கப்பட்டது. அங்கே புனிதமான சக்தியை ஊட்டுவதற்காக இத்தனை சிவாச்சாரியார்களும் கூடி மந்திரபூர்வமான கும்பங்களை எல்லாம் அங்கே ஏற்றப்பட்ட நீர் அங்கே கும்பாபிஷேகமாக இங்கே நீராட்டப்பட இருக்கிறது, அபிஷேகமாக நீராட்டப்பட இருக்கிறது. அந்த வகையிலேதான் மகா கும்பாபிஷேக பெருவிழா காரையம்பதியினுடைய நுழைவாயிலிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மிகச் சிறப்பாக வருகிறது அல்லவா? வேண்டுமாறு வேண்டும் தர்மத்தையும் தருகின்ற தாயாக இருப்பவள் ஆற்றாது அழுத அருமந்த பிள்ளைக்கு அமுதமளித்த தாயாக நோட்டார் மனதில் அங்கே அற்புதமாக அந்த அம்பாளினுடைய அந்த சபைக்கான அந்த வசந்த மண்டப சபைக்கான கும்பாபிஷேகம் அரகரோகரா அன்னை முத்துமாரிக்கு அரகரோ பஞ்சங்களிலும் அற்புதமான சிவாச்சாரியார்கள் அங்கே கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றுகிறார்கள். அருமையான திருக்காட்சி. அடியவர்கள் கும்பத்து அந்த கலசங்களிலே இருந்து அந்த அற்புதமான எழுந்தருளி மூத்தங்கள் அங்கே அருள்பாலிக்கின்ற அந்த பீடத்திலே இருந்து வழிகின்ற அந்த கும்பநீரை தங்களுடைய சிரசிலே தெளித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அற்புதமாக பக்திபூர்வமாக ஆனந்தமயமாக அடியார்கள் மிகச் சிறப்பாக அங்கே வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு இந்த அம்பாளுடைய ஆலயம் விழாக்கோலத்தோடு காட்சியளிக்கிறது. மகர தோரணங்கள் நாட்டப்பட்டு இங்கே நிறைகுடம் வைக்கப்பட்டு அம்பாளை வரவேற்கின்ற அடியார்களுடைய திருவருள் கடாட்சத்தை பார்க்கிறோம் அல்லவா? மிகச்சிறப்பு தங்க நிற சுந்தரியாக தமிழ் விஞ்சி நம்பிக்கையாக அங்கமெல்லாம் அரவணிந்து ஆடியது பாதியாக குங்கும பெற்றோடு தொழில் சிரிப்போடு இருப்பவள் மூலாலயத்திலே இருக்கிற அன்னை அல்லவா? அத்தகு பெருமாட்டிக்கு நல்ல முகூர்த்தத்திலே அந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அங்கே அடியவர்கள் எங்களுடைய பண்பாடு ஆசார சீலர்களாக காரை என்பது என்று சொன்னாலே பண்பாட்டினுடைய உரை நகரம் என்று சொல்லலாம் அல்லவா? இங்குதான் பண்பாடு வளர்கிறது, இங்குதான் சைவத்தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் வளர்கிறது, கலை வளர்கிறது, கல்வி வளர்கிறது, சமயம் வளர்கிறது. மிகையாகாது. அத்தனை அந்த சிந்தனைகளுக்கும் ஒரு கொடுத்தால் போல இன்று பண்பாட்டு கலாசார திருக்கோலத்திலே கும்பாபிஷேகம் காண்பதற்காக எழுந்தருளி வந்திருக்கின்ற அற்புதமான அந்த திருக்காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? மிகச் சிறப்பாக அங்கே கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அல்லவா? காரநகரங்கள் சைவ ஆசார சீலர்களாக குறிப்பாக வர்த்தக பெருமக்களாலே காரியங்கள் நிர்வகிக்கப்படுகிறது, பரிபாலனம் செய்யப்படுகிறது, அந்த சமய விழாக்கள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இது இன்று நேற்று மட்டுமல்ல, காலாதி காலமாக வரலாற்று ரீதியாக இந்த சைவமும் தமிழும் தலை தோங்குகின்ற திருநகரங்களிலே ஒன்றாக இருப்பது எனது காரநகர் அல்லவா? அந்த காரநகரினுடைய நிலை வாசலிலே இந்த கும்பாபிஷேக அம்பாளுக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதி அற்புதமான நிகழ்ச்சி அல்லவா? கண்கொள்ளா காட்சி அல்லவா? அந்த பரிவார மூர்த்திகளுக்கான அந்த பிரதம அம்பாளினுடைய பூமிக்கான கலச அபிஷேக பெருவிழாக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இனிமேல் அங்கே மூலாலயத்திலே இருக்கிற அங்கே விநாயகப் பெருமானுக்கு, மூலாலயத்திலே இருக்கிற அன்னை முத்துமாரி அம்பாளுக்கு, அங்கே முருகப்பெருமானுக்கு, பைரவ பெருமானுக்கு, அந்த பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் இனிமேல் கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. ஆகவே நந்தி கொடி பட்டொலி வீசி பறக்க எம்பெருமானுடைய சைவ பெருமக்களுடைய சின்னமாக இருக்கின்ற அந்த நந்தி ஆலய வாசலிலே பட்டொலி வீசி பறக்கிறது, அற்புதமாக பறக்கிறது. ஆகவே எங்களுடைய சின்னம் நந்தி. ஆகவே அந்த நந்தியை உடையதுதான் ஈழத்து சிதம்பரம். ஆகவே அந்த ஈழத்து சிதம்பரத்தினுடைய மகோனதமான மகத்துவமான சின்னமாக இருப்பது நந்தி. ஆகவே இதை யாராலும் மறக்க முடியாது. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற அப்பர் வாக்குக்கு அமைய திருமுறைகளாலே பெருமைப்படுத்தப்பட்ட திருநகரத்திலே இன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா அற்புதமாக நடைபெறுகிறது, ஆனந்தமயமாக நடைபெறுகிறது. பிரதம கும்பங்கள் உடை கொடி ஆலவட்டம் போன்ற மங்கள பொருட்கள் சகிதமாக அங்கே கவினின் கொட்டகைக்கு முன்பாலே வருகை தருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அற்புதமாக அந்த ஆலய முகப்பிலே இருந்து தேவதாராயணம் ஆரத்தி வழிபாடுகள் இடம்பெற அந்த கும்பங்கள் அங்கே மூலாலயத்தை நோக்கி வருகின்ற காட்சி இனிமேல் இடம்பெற இருக்கிறது.
சிவாச்சாரியார் அவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆகவே அந்த சின்னத்தை கடந்துதான் கொடித்தம்ப அந்த பலிபீடத்தை கடந்துதான் நாங்கள் மூலாலயத்தை பிரவேசிக்க வேண்டும். ஆகவே அடியவர்கள் எங்கேயும் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆகவே உங்களுடைய அந்த தீர்த்த நீரை அபிஷேக நீரை எடுத்து நீங்கள் சிரசில தெளித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அபிஷேகம். நீங்கள் பருக தேவையில்லை, சிரசில தெளித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அற்புதமாக அந்த சிம்மத்துக்கு அந்த அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து திருக்கும்பங்கள் முத்துமாரி அம்பாளுடைய அந்த மூலாலயத்துக்கு செல்லுகின்ற அற்புதமான காட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே அடியவர்கள் எல்லோரும் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அழகான அந்த அற்புதமாக இந்த அழகான கவர்ச்சிகரமாக இருக்கிற காரையம்பதியினுடைய நுழைவாயிலே இருக்கின்ற வடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே தான் கும்பாபிஷேகம். இன்றைக்கு உலகம் பூராகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக சிவன் தொலைக்காட்சி நிறுவனம் ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கிறது அல்லவா? அற்புதமாக ஆனந்தமயமாக பக்திமயமாக அந்த திருக்கும்பங்கள் இப்போது மெல்ல மெல்ல மூலாலயத்தை நோக்கி செல்லுகிறது. அடியவர்களே வழிவிட்டுக் கொள்ளுங்கள். மூலாலயத்துக்கு செல்லுகிற அந்த பிரதம கும்பம் அந்த மூலாலயத்துக்கு செல்லும் வரைக்கும் நீங்கள் வழிவிட்டுக் கொள்ள வேண்டும். எவரின் கும்பத்துக்கு குறுக்கே செல்லக்கூடாது. இரண்டு பக்கமாகவும் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். அன்பான அடியவர்களே, இரண்டு பக்கமாகவும் நின்று கொள்ளுங்கள். இந்த நல்ல முகூர்த்தம் நெருங்கி வருகிறது. அங்கே தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி ஒவ்வொரு வாசலிலும் பெருமாள்ஜியுடைய திருக்கும்பம் மூலாலயத்தை நோக்கி செல்லுகின்ற அற்புதமான திருக்காட்சி அங்கே விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே மிகச் சிறப்பாக கோலமுகப் பெருமான் அங்கே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இப்பொழுது மூலாலயத்தை நோக்கி அன்னை எழுந்தருளி இருக்கிற கருவறையை நோக்கி கும்பம் போகிறது. பிரதம கும்பத்தை அங்கே சிவாச்சாரியார்கள் எடுத்துச் செல்லுகிறார்கள். அன்பான அடியவர்களே, நீங்கள் அதே இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கும்பாபிஷேகம் பார்ப்பதாக இருந்தால் அந்த இஸ்தனம மண்டபத்தில் இருக்கின்ற அடியவர்கள் அதே இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழகாக இந்த கும்பாபிஷேக காட்சியை பார்க்கலாம். ஆகவே மிக அற்புதமாக பிரதம கும்பம் அங்கே மனிதனுடைய உடல் அமைப்பை ஒத்ததாக இருக்கின்ற கும்பம். அதாவது கும்பம் என்று சொன்னால் மனிதனுடைய உடல். அங்கே கும்பத்தில் வைக்கப்பட்ட தேங்காய் தலை, அங்கே அந்த தேங்காயில் வைக்கப்பட்ட கூச்சம் தலைமுடி, அங்கே வைக்கப்பட்ட மாவிலைகள் கைகள், அங்கே கும்பத்துக்குள்ளே விடப்பட்ட நீர் இரத்தம், அங்கே அந்த கும்ப நீரிலே போடப்பட்ட மருத்துவ பொருட்கள், இரத்தத்தில் இருக்கிற தாது பொருட்கள், அங்கே சிவாச்சாரியார் சொல்லுகின்ற மந்திரம் தான் உயிர். ஆகவே இத்தனை வடிவத்திலே மனிதனுடைய உடலமைப்பை ஒத்ததாக இந்த கும்பம் இத்தனை காலமும் கடந்த சித்திரை திங்கள் 17வது நாள் 30/4/2014 முதல் இன்று 5/4/2014 வரை பூசிக்கப்பட்ட திருக்கும்பம், மந்திரபூர்வமாக பூசிக்கப்பட்ட திருக்கும்பம் தான் மூலாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அற்புதமாக மூலாலயத்தை அந்த கும்பத்தை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். ஆனந்தமயமாக இனிமேல் சற்று நேரம் அந்த மூலாலயத்தில் இருக்கிற அம்பாள் பிம்பத்திலே, பிம்பம் என்று சொன்னால் அந்த அம்பாளுடைய அழகான உருவம், அந்த பிம்பத்திலே கும்பத்தில் இருக்கிற தெய்வ சக்தியை பிம்பத்துக்கு இணைக்கப் போகிறார்கள். ஆகவே அந்த கும்பத்திலே இருக்கிற தெய்வீகம் பிம்பம் என்று சொல்லுகிற அம்பாளுடைய வடிவத்திலே அங்கே இணைக்கப்படுகின்ற காட்சி தெய்வ சாநித்தியம். கும்பத்தில் இருக்கிற தெய்வீகத்தை அங்கே சிவாச்சாரியார் அவர்கள் அழகாக எழுந்தருளியாக இருக்கின்ற அம்பிகையை சரந்து கொண்டால் அதிக வரம் பெறலாம் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வகையிலே அங்கே பிரதம சிவாச்சாரியார், பிரசாந்த குருக்கள் அவர்கள், ஏனைய சிவாச்சாரியார்கள் மூலாலயத்திலே அந்த அற்புதமாக இருக்கின்ற அழகான அம்பிகையினுடைய அந்த விக்கிரகத்திலே திருவுருவத்திலே அங்கே அந்த தெய்வீகத்தை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். தெய்வ சாநித்தியத்தை பிம்பத்திலே சேர்க்கின்ற காட்சிதான் இப்பொழுது நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் அந்த பிரதம கும்பத்தை தூக்கி ஊற்றுகிற பொழுது அன்னை முத்துமாரி அம்பாளுக்கு என்று சொல்லுவோம், நீங்கள் அரோகராய் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும். ஆகவே நாங்கள் கும்பாபிஷேகம் பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுது தொலைக்காட்சியில கும்பாபிஷேகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மூலாலயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே பிரதிஷ்டா பிரதம குரு அவர்கள் அங்கே பக்திபூர்வமாக மந்திரபூர்வமாக அங்கே கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த கும்பத்திலே இருக்கிற தெய்வ சாநித்தியத்தை பிம்பம் என்று சொல்லுகிற அம்பாளுடைய அழகான திருவுருவத்திலே இணைத்துக் கொள்கின்ற அற்புதமான காட்சிதான் அங்கே கும்பாபிஷேகமாக அமைகிறது அல்லவா. இத்தகைய பெருமாட்டியினுடைய அந்த கும்பத்தை மிகச் சிறப்பாக அற்புதமாக அடியவர்கள் எல்லோரும் ஆனந்தமயமாக பார்த்த வண்ணமாக இருக்கிறார்கள். எங்களுக்கும் கும்பாபிஷேக காட்சி கிடைக்க மாட்டாதா என்று எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மனக்கண்ணிலே அம்பாளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவாச்சாரியார் அவர்கள் அங்கே பிரதம கும்பத்திலே இருக்கிற தெய்வ சாநித்தியத்தை பிம்பம் என்று சொல்லுகின்ற அங்கே பத்திரகாளியாக இருப்பவள் முத்துமாரியம்மாள், அங்கே பரிபாலினியாக இருப்பவள் முத்துமாரியம்மாள், சித்த சொரூபினியாக இருப்பவளுக்கு, திவ்ய ராயேஸ்வரியாக இருப்பவளுக்கு, முக்கிய பூசணியாக இருக்கிறவர்களுக்கு, இவளினியாக சத்திய வாசனியாக தயாமரியாக இருக்கிற மடத்துக்கர முத்துமாரி அம்பாளுடைய பிம்பம் என்று சொல்லுகிற அந்த அழகான அம்பிகையுடைய உருவத்திலே அந்த கும்பத்திலே இருக்கிற தெய்வ சாநித்தியம் தெய்வ சக்தியை பிம்பத்திலே நந்திரபூர்வமாக பிரதம குரு கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குரு அங்கே இணைத்துக் கொள்ளுகின்ற அருமையான திருக்காட்சி நடைபெறுகிறது. அற்புதமாக நடைபெறுகிறது, ஆனந்தமயமாக நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேக விழா வேடிக்கை இல்லாத ஒரு விழா, ஒரு மரபு சார்ந்த விழா, சைவத்தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான ஒரு விழா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவைதான் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆலயங்களிலே நடைபெறுகிறது. அந்த கும்பாபிஷேக விழா புதநீராட்டு விழாவாக பெரும் சாந்தி விழாவாக இந்த அமைந்து கொள்ளுகிறது அல்லவா. அந்த வகையிலேதான் இந்த சித்திரை திங்களிலே இந்த பிறந்திருக்கிற ஜெய வருஷத்திலே சித்திரை திங்களிலே இந்த அற்புதமான கும்பாபிஷேக விழா ஆனந்த விழாவாக நடைபெறுகிறது. இந்த அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் செய்கிற காட்சியை நீருக்குரிய சடங்கு அற்புதமாக நடைபெறப் போகிறது. அங்கே பிரதம கும்பத்தை சிவாச்சாரியார் தங்களுடைய திருக்கரத்தினாலே எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முதல் நடைபெறுகிற கிரியை தான் அது. ஆகவே அங்கே கும்பத்திலே கடந்த 30ஆம் தேதி முதல் இன்று 5ஆம் தேதி வரையும் அங்கே மந்திரபூர்வமாக அந்த தெய்வ சாநித்தியத்தை கும்பத்துக்கு ஏற்றினார்கள். கும்ப நீருக்கு சக்தியை கொடுத்தார்கள், தெய்வ சக்தியை வழங்கினார்கள். அந்த தெய்வ சக்தி தான் பிம்பத்திலே ஏறப்போகிறது, பிம்பமாக உருவாக்கப் போகிறது. ஆகவே அடியவர்களே பக்திபூர்வமாக அங்கே விநாயகர் பெருமானுக்கு முதலிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுத்தான் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து எழுந்தருளி அம்பாளுக்கு கும்பாபிஷேகம், அங்கே முருகப்பெருமானுக்கு வைரவ பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆகவே இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அற்புதமாக மயிலாலயத்திலே எங்களுடைய பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் அற்புதமாக அந்த வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே மகர தோரணங்கள் நாட்டப்பட்ட மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய பிரதான நிகழ்வு மகா கும்பாபிஷேகமாக அமையப் போகிறது. இந்த காட்சியை எல்லோரும் பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே அம்பாளை கொழுவிருத்த வேண்டும். அவளுடைய குடநீராட்டு விழாவை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காரநகர் மக்கள் மட்டும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கவில்லை. காரநகரிலே பிறந்து வளர்ந்து உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் தான் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை அற்புதமாக பார்க்கிறார்கள். அங்கே அம்பாள் இன்றைய தினம் கலையாத கல்வியை, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொழியாத நிதியம், போனாத கோல், துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லுகின்ற அந்த 10, 16 இதுதான். அந்த 16 வகையான செல்வங்களையும் அவள் தந்தருளப் போகிறாள். காரநகர் மக்கள் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழப் போகிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நுழைவாயில் நாயகி தான் இன்றைக்கு கும்பாபிஷேகம். நாங்கள் காரநகருக்கு வருகிறோம் என்று சொன்னால் இந்த 9 பாலங்களையும் கடந்து எங்களுடைய ஊருக்கு பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால் ஓம் சக்தி என்ற வாசகத்தோடு நாங்கள் ஊருக்கு பிரவேசிக்கிறோம் அல்லவா.
அத்தகு நாயகி வழியிலே இருந்து எங்களை காவல் செய்கிறாள் அல்லவா. காவல் தேவதையாக இருப்பவள் மடத்துக்கரை முத்துமாரி அம்பாள் அல்லவா. ஆகவே ஆற்றாது அழுத அருமந்த பிள்ளைக்கு அமுதம் கொடுத்த தாயாக, நோற்றார் மனதில் நினைத்ததை எல்லாம் நொடியில் அளிப்பவளாக, கூட்டாம் வறுமையை கொன்று செல்வத்தை கொளிக்கச் செய்திடும் தாயாக, மாற்றார் மனதில் மயக்கத்தை அறுத்து மாற்றம் செய்திடும் மகமாரியாக, மாயி மகமாரி மணிமந்திர சேகரியே ஆதி இமயவளே ஆதி சிவன் தேவியரே என்று நாங்கள் வர்ணிக்கின்ற அளவுக்கு இந்த அம்மாளுடைய அந்த பக்தி பிரவாகம் மிக சிறப்பாக அற்புதமாக பக்தி மூலமாக அங்கே நடைபெறுகிறது. ஆனந்தமயமாக நடைபெறுகிறது. இந்த ஆலய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அழகான அரச மரங்கள், அந்த விருட்சங்கள் சூழ்ந்த பகுதியிலே தெய்வீகம் தலைத்தோங்கி கொண்டிருக்கிறது. மண்ணிலே எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை சக்தி இன்றியமையாதது. ஆகவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. அந்த வகையிலேதான் இன்று நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி அம்பாளுடைய அருட்பிரவாகம் திருப்பிரவாகம் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு அவளை நினைத்தாலே போதும், அவளுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். அதனாலேதான் அபிராமிப்பட்டர் அழகாக சொன்னார், வெளிக்கே அருளுண்டு அபிராம வெள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வலுவட நெஞ்சுண்டு, எதற்கு அவளி இழக்க பணிக்கே சுழன்று வெண் பாவங்களை செய்து பாலருக குளிக்கே அருந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று 79வது அந்த அபிராமி அந்தாதியிலே அம்பாளுடைய திருக்கண் பார்வை கிடைக்க மாட்டாதா என்று ஏங்குகின்ற அடியவர்களுக்கு நிச்சயமாக அவள் கடைக்கண் பார்வையை செலுத்த இருக்கிறாள். மடத்துக்கரையாளினுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அம்மா தாயே, உலகமெல்லாம் வாழுகின்ற அடியவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், வரம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரதம கும்பத்திலே இருக்கிற பிரதான மாலைகள் அம்பாளுடைய கும்பத்துக்கு அணிவிக்கின்ற காட்சி, அவளுடைய திருமேனியிலே அழகான மாலைகள் அலங்காரம் செய்ய போகிறது. இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நாவினாலும் சேவை செய்ய வேண்டும். அன்னை முத்துமாரிக்கு மாலை நாயகிக்கு, மாலை நாயகிக்கு, மாலை நாயகிக்கு. பிரதம கும்பத்திலே இருந்த அழகான அந்த முத்து மாலை இப்பொழுது அம்பாளுடைய விக்கிரகத்திலே அம்பாளுடைய பிம்பத்திலே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நல்ல முகூர்த்தம் நெருங்கி வருகிறது. இனிமேல் பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் அந்த கும்பத்திலே இருக்கிற மலர் மாலையை கூச்சத்தை அம்பாளுடைய விக்கிரகத்திலே அணிவிக்கிறார். ஆகவே அற்புதமாக பக்திபூர்வமாக அந்த பிரதம கும்பத்திலே இருக்கிற மலர் மாலை அனைத்து அம்பாளுடைய அந்த விந்தத்திலே அணிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் மாலை அணிந்தவர்கள் இன்றைக்கு திருமணம் நிறைவேறாத கன்னிப்பெண்களுக்கு இனிமேல் திருமணம் நிறைவேறும். அதுதான் மாலை மாத்திர நிகழ்ச்சி. கும்பத்தில் இருக்கிற மாலையை கும்பத்துக்கே மாற்றி விட்டாள் அம்பாள். ஆகவே நல்ல முகூர்த்தம் இனிமேல் நெருங்கி வருகிறது. ஆகவே அன்பர்களே, அடியார்களே, உங்களுடைய 2 கரத்தினாலும் சில கைய வைக்க வேண்டும். அம்பாளுக்கு அரோகரா சொல்லுவத சத்தம் அங்கே வானத்து தோழர்கள் ஓடி இங்க வர வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த கும்பத்தினுடைய அபிஷேகம் இனிமேல் நடைபெறப் போகிறது. மிகச் சிறப்பாக அந்த கும்பத்தை எங்களுடைய சிவாகம முறைப்படி நெறிப்படி அங்கே சிவாச்சாரியார் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத அன்பர்களுக்காகத்தான் எங்களுடைய சிவன் தொலைக்காட்சி உலகமெல்லாம் இந்த செய்தியை காவி செல்லுகிறது, இந்த காட்சியை காவி செல்லுகிறது என்று சொன்னால் எல்லோரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். நேற்றிலே இருப்பவர்கள் கோயிலுக்கு வர முடியாதவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும். எல்லோரும் கும்பாபிஷேகம் பார்த்தார்கள் என்று நினைக்க வேண்டும். ஆகவே அற்புதமாக பக்திபூர்வமாக ஆனந்தமயமாக அந்த மகராசிக்கு அந்த மாயி மகமாகியாக விளங்குகின்ற அன்னை கும்பநாயகி அன்னை முத்துமாரி அம்பாளுக்கு அந்த கும்பாபிஷேக திருவிழா அற்புதமாக நடைபெற இருக்கிறது. ஆனந்தமயமாக அங்கே நடைபெற இருக்கிறது. மிக சிறப்பாக சகிதமாக அற்புதமாக ஆனந்தமயமாக பக்தியுடனாக மிகச் சிறப்பாக இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு மதுக்கரையிலே என்ன நடைபெறுகிறது என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
ஆகவே எங்களுடைய சிவன் தொலைக்காட்சி நேயர்கள் இந்த நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். லண்டனில் இருப்பவர்கள் அரோகரா சொல்லுகிறார்கள், இப்போது கனடாவில் இருப்பவர்கள் அரோகரா சொல்லுகிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிற காயம்பரி வாழ் மக்கள் அரோகரா சொல்லுகிறார்கள், அங்கே ஈரானில் சூசில் இருப்பவர்கள் அரோகரா சொல்லுகிறார்கள், நோர்வேயில் இருப்பவர்கள் அரோகரா சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே அம்பாளுடைய பட்டு வஸ்திரம், அந்த கும்பத்தில் இருக்கிற பட்டு வஸ்திரம் அங்கே மிகச்சிறப்பாக அங்கே அறிவிக்கப்படுகின்ற அற்புதமான அந்த ஆனந்தமயமான அந்த காட்சி மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. அங்கே மிக அற்புதமாக ஆனந்தமயமாக அறிஞர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மகா கும்பாபிஷேக திருவிழா அற்புத திருவிழாவாக, ஆனந்த திருவிழாவாக, பக்தி திருவிழாவாக பார்க்கின்ற அந்த விழாவாக அமைய இருக்கிறது. ஆகவே அந்த புனித குண்டம் இனிமேல் எங்களுடைய சிவாச்சாரியாருடைய கையிலே எடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பாக அடியவர்கள் எல்லோரும் அரோகரா சொல்லவோடும் அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குரு சரவணபவ குருக்களவர்கள் தேங்காய் உடைத்து மிகச்சிறப்பாக அற்புதமாக ஆனந்தமயமாக அந்த எல்லோரும் அங்கே அரோகரா சத்தம் வானை பிளக்க இருக்கிறது. அந்த பிரதம கும்பம் எப்பொழுது இனிமேல் அங்கே எடுத்து அம்பாளுக்கு அன்னை முத்துமாரிக்கு, அன்னை முத்துமாரிக்கு, முத்துமாரி அம்பாளுக்கு, மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுக்கு, மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுக்கு, மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுக்கு, மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. மடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுக்கு, 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 மடத்துக்கரை நாயகிக்கு, மடத்துக்கரை நாயகிக்கு, மடத்துக்கரை நாயகிக்கு, மடத்துக்கரை நாயகிக்கு, மடத்துக்கரை நாயகிக்கு. அற்புதமாக ஆலயத்திலே இந்த கும்பாபிஷேகத்துக்கான நிகழ்வுகள் யாவும் முன்னோடியாக நடைபெற்றன. சைவ சமயத்தை பொறுத்தவரையிலே சைவ சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகளுக்குள்ளே இந்த சக்தி வழிபாடு மிகவும் சிறப்பான ஒன்றாக அமைகின்றது. தாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தியை
சைவ சமயத்திலே தாய் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தாய் தெய்வங்கள் இருக்கக்கூடிய சக்தி வழிபாட்டு ஆலயங்களில் காரிநகரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. எங்களுடைய மூதாதையர்கள் கூட இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பாக பேணி பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு வழிகாட்டு அம்மன் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஆலயம் ஏற்கனவே எங்களுடைய வர்ணனையாளர்கள் கூறியது போல இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த இடம் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய பயணங்களை தங்களுடைய தேவைகளை எல்லாம் மேற்கொண்டு செல்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய இறைவியை வழிபட்டு செல்வார்கள். அதுபோல இந்த ஆலயத்துக்கு வருகின்ற ஏனைய புதியவர்கள் முதலாவதாக வருகின்ற பொழுது இருக்கின்ற ஒரு இடமாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயம் அமைந்திருந்து இங்கே வரக்கூடிய இந்த ஊரில் இங்கு செல்லக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய சுற்றாடல் மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அயலிலே கல்விச்சாலை ஒன்று இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய வர்ணனையாளர் குறிப்பிட்டது போல தியாகராஜா மத்திய மகா வித்தியாலயம் என்று அது என்று அழைத்துக் கொண்டாலும் ஒரு காலத்திலே சயம்பு வித்தியாலயமாக அது அழைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இங்கு காரிநகருக்கு தனியான ஒரு பிரதேச செயலகம் எமக்கு அண்மையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரிநகரினுடைய நிர்வாகத்தை கொண்டு செலுத்துகின்ற ஒரு பிரதேச செயலகமும் இந்த ஆலயத்தை அண்டி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இத்தகைய சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய எங்களுடைய இந்த கிராமத்தினுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக வர்ணனைகளை தொடர்ந்து வழங்குவதற்காக எங்களுடைய காரியம்பி அருளானந்தன் தொடர்ந்து இணைந்து கொள்கிறார். அற்புதமாக எழுந்தருளி கூத்துக்காக அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று அரகரோகரா எழுந்தருளி அம்பாளுக்கு அரகரோகரா அன்னை முத்துமாரி அம்பாளுடைய எழுந்தருளி மூர்த்திக்கான அந்த கும்பாபிஷேகம் குடநீராட்டு விழா மங்கள நீராட்டு விழா மகத்துவமான விழாவாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்தும் பரிவார மூர்த்திகளினுடைய கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் உடனுக்குடனே நேரடியாக பார்த்து மகிழ்கிறார்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த அன்பர்கள். இடத்துக்கரை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உடனுக்குடனே அங்கே சிவன் தொலைக்காட்சி நிறுவனம் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய் நிலத்திலே இருக்கிற அம்பிகையினுடைய கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஈழ சவுந்தராம்பிகை சுந்தரேஸ்வர பெருமானுடைய பிள்ளைகள், குழந்தைகள், சிவபெருமானுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த வகையிலே தான் இன்றைக்கு அம்பாள் அற்புதமாக நடைபெறுகிறது. பல அன்பர்கள், எங்களுடைய ஊரை சார்ந்த அன்பர்கள் தங்களுடைய அருள் மொழிகளை பரப்ப இருக்கிறார்கள். அங்கே வேற்று நாடுகளிலே இருந்து கொண்டு எங்களுடைய ஊரிலே நடைபெறுகிற கும்பாபிஷேகத்தை பார்க்கின்ற பேரு புலம்பெயர்ந்த எங்களுடைய காரியம்பதி வாழ் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மதிப்பார்ந்த எங்களுடைய திரு சிவபாலன் ஐயா அவர்கள் இங்கே அருகிலே வந்திருக்கிறார். இந்த சிவன் தொலைக்காட்சி வானொலி வர்ணனை பகுதிக்கு அவர்கள் இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தங்களுடைய சைவ தமிழினாலே உரைப்பார். திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய ஈழத்து சிதம்பரம் கூத்தன் திருவுருளை அடியேன் பிரார்த்தித்து பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணன் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே மூவா மூந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னியன்றியோ தீபம் வந்திப்பதே அவிராய்ப்பட்டு அருமையான 100 பாக்களை திருவாய் மலர்ந்து அருளினார். எங்கே என்றால் திருக்கடவுர் என்னும் ஆலயத்திலே அன்று ஒரு நாள் அவுராமி அம்மாவை நோக்கி பாடிய அரும்பெரும் பாடல். இன்றைய தினம் அந்த பாட்டுக்கு அமைவாக அம்மாள் மூவல் உலகங்களையும் மேல்லோகம் கேள்வகம் எல்லாத்தையும் காத்து அருள்வது அம்பிகை. இந்த ஆலயத்தை பற்றி சில விழிப்புரைகளை அடியேன் உங்களுடன் பரிமாறலாம் என்று கருதி இந்த ஆலயம் இன்றைக்கு 1835ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே இந்த ஆலயம் பிரஸ்த பெற்ற இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது.
இந்த ஆலயமானது அம்பாளாக தான் முதல் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதுவும் ஒரு சந்தன மரத்தாலே செய்யப்பட்ட ஆலயமாக மனோன்மணி அம்மையாக இங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது. அந்த மனோன்மணி அம்மா அம்மையை மறுக்காட்சி செய்யும் காலத்திலே இந்த ஊர் எங்களது மூதோதியர்கள் அந்த இடத்தில் வந்து தங்குவதற்காக ஒரு சின்ன ஓலக்குடிசல் போட்டு வந்தார்கள். அங்கே மக்கள் எல்லாம் இந்த கார்னரை விட்டு வெளியேறுவர்களும் இங்கே வந்து போறவர்களும் அந்த முகப்பிலே வந்தவுடன் தங்குவதற்கு ஒரு இடம் வசதியாக இந்த ஆலய சுற்றாடலிலே போடப்பட்டது. அந்த மடத்திலே இருந்து தங்கி இருந்து பிற்காலத்திலே ஒரு சிறிய காலத்துக்கு பின் தண்ணீர் விடாய்க்கும் மக்கள் குடிப்பதற்காக தண்ணீர் தாகத்தை தீக்குவதற்காக அங்கே ஒரு பெரிய பானை ஒன்று வைத்து அதிலே தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை பருகக்கூடிய வசதிகளை இந்த கார்னர் நன்மக்கள் சிறப்பாக செய்து ஒரு சாற்றை பெற்றுள்ளார்கள். அதன் பின்னர் இந்த வயல்வெளியிலே மேய்க்கிற மாடுகளுக்கு தண்ணீர் அவசியம் தேவை. அந்த தண்ணீரை பருகுவதற்காகத்தான் இந்த ஆலயத்துக்கு வைரவ அந்த அரச மரத்துக்கும் ஆலடி மரத்துக்கும் இடையிலே ஒரு கேணி ஒன்று ரோட்டு கரையிலே கிண்டப்பட்டு அந்த கேணியிலே வந்து மாடுகள் அங்கே கோமாதாக்கள் என்பனவற்று அங்கே வந்து இருந்து தங்கி நின்று தண்ணீரை பருகி தங்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொண்ட ஒரு வரலாறு உள்ளது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஆலயம்தான் இது. பின்னர் 1810 இருந்து 35 அதற்கு பின்னர் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னர் அங்கே ஒரு கரு மாரி அம்மன் என்ற ஒரு தாமரை விக்கிரகம் ஒன்று பிரஸ்தாபிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் செய்யப்பட்டது. அதுவும் ஒரு சின்ன சுண்ணாம்பு கட்டிடத்திலே செய்யப்பட்டு வச்சிருந்தது. அதன் பாதுகாப்பு சில காலங்களிலே அங்கே அற்கட்டு போக அதற்கு பின்னர் பல காலம் செல்ல இன்னொரு கற்பிரகம் அதிலே தவிர்க்கப்பட்டு இருந்ததால் அம்மா விக்கிரகம் தாமரை விக்கிரகம் செய்து இங்கே வெண்கல்லாலே ஒரு ஆலயம் அமைச்சு நாங்கள் இடம்பெயர்வதற்கு முன்னாக இந்த ஆலயத்தை புனருத்தானம் செய்து வெண்கல்லால் அமைந்த ஆலயத்திலே ஒரு தாமர விக்கிரகம் ஒன்று செய்து நம் முன்னோர்கள் ஒரு கும்பாபிஷேகம் செய்து மகிழ்ந்தார்கள். அதன் பின்னர் இன்று ஒரு பெரு விருட்சமாக வளர்ந்து அவருக்கு பரிவாரங்களாக பிள்ளையார் முருகன் மற்றும் எழுந்தருளி மண்டபமும் எல்லாம் அமைக்கப்பெற்று இன்றைய பெரிய பரவிருஷமாக இந்த தலம் விளங்குவது நம் முன்னோர் அவருடைய மனதாலே செய்து வச்ச அந்த தாமர விக்கிரமும் மனோன்மணி என்று சொல்ற விக்கிரமும் தான் இதுக்கு மூல காரணம். அவர்கள் நல்லதை செய்தபடியால் நாங்கள் இன்று நல்லொரு சந்தர்ப்பத்திலே வந்து இந்த கார்னருக்கு வரும் மக்களும் அங்காலே போகும் மக்களும் இதிலே தங்கியிருந்து இந்த ஆலய தரிசனம் பெறும் ஒரு அரிய பெரிய வாய்ப்பை பெற்றார்கள். இந்த ஆலயத்தை எவனொருதன் மனம் இருத்தி வழிபடுகிறாரோ அவர்களுக்கு பல இன்பங்களையும் உலகத்தில் உள்ள துன்பங்களை நீக்கி விடுவார். அன்று ஒரு நாள் 1880 ஆண்டளவிலே இந்த கொள்ளை நோய் ஒன்று இந்த காரணம் மக்களுக்கு வந்து அந்த கொள்ளை நோயிலாலே பல பேர் மடிஞ்சார்கள். ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த காரணம் அவ்வளவு தேச மக்கள் இங்கே வந்து அங்கே முன்னுக்கு இருந்த அரச மரத்திலே ஒரு காவல் சேவகா என்று சொல்லி ஒரு வைரவர சூலத்தை வச்சு அன்று துவக்கம் ஒரு பெரிய மடை வச்சு அந்த மடை வச்சு 3ஆம் நாட்கள் பெரும் மழையும் பெரும் நிவாரணமும் அந்த கொள்ள நோயிலே இருந்து மக்கள் அவ்வளவு பேரும் காபாது பண்ணப்பட்டதாக நம் முன்னோர் சொன்ன வரலாற்றை நாம் அறியக்கூடியதாக உள்ளது. சிறிது காலத்தின் பின்னர் இந்த ஆலயத்திலே புனர்பூசம் என்னும் நட்சத்திரத்திலே வைகாசியில வருகிற புனர்பூச நட்சத்திரத்திலே ஒரு பெரிய வேள்வி செய்யணும் என்று அதுக்கு முன்னால் வர்ற 10 நாளும் ஒரு கொடியேற்று 10 நாள் உபயம் வச்சு அன்றைய தினம் வைகாசி புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பெரிய மடை இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு ஒரு மடை அங்கே சேவகா மடம் என்று சொல்லி அந்த அரச மரத்தில் இருக்கிற
அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை ஆரம்ப கும்பாசம் என்று கும்ப விக்கிரம் செய்தண்டே மழை பொழிந்ததை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஆலய பசி துணி உலக நீலாந்து சகல ஐஸ்வர்யம் பெறப்படுகிறது திண்ணம் என்று கூறி அடியின் இதிலே பேசுவதை தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி எங்களுடைய மதிப்புக்குரிய சிவாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு புலம்பெயர்ந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் இங்கே நடைபெறுகின்ற கவிழ்நாதசுர கச்சேரிகளின் ஒரு பகுதியை உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றோம். இயல்பாக இப்பொழுது கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அழகிய சபையிலே காரை எம்பதியினுடைய புகழ்பூத்த வீராட்ச இணைந்து வாசிக்கிறார்கள். அவர்களோடு அங்கே ஈழத்தினுடைய புகழ்பூத்த நாதஸ்வர தவில் மாமேதைகளாக கான வாரிதிகளாக விளங்குகின்ற நாகதீபன் குழுவினரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய உலகத்தவர்களுடைய அந்த காட்சிக்காக ஈழத்தினுடைய காரை எம்பதியினுடைய வீராசாமி புதல்வர்களும் நாகதீபன் குழுவினரும் இணைந்து வழங்குகின்ற காரை மங்கள வாத்திய இசை அரங்கம் ஆரம்பமாகிறது.
அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்பொழுது யாகசாலையிலே பூசிக்கப்பட்ட ஏனைய கும்பங்கள் கற்பகாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற அம்பாளுடைய மூலஸ்தானத்திலே உங்களுடைய திருக்கரத்தினாலே அபிஷேகம் செய்வதற்காக அடியவர்கள் யாகசாலை முன்றலுக்கு அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே அந்த யாகசாலையிலே பூசிக்கப்பட்ட அந்த கும்பங்கள் இப்பொழுது அம்பாளுடைய மூலாலயத்திலே அபிஷேகம் செய்யப்படுகிறது, கற்பகாபிஷேகம். ஆகவே அந்த கும்பங்களை நீங்கள் அனைவரும் உங்களுடைய கைகளிலே வாங்கி அங்கே சிவாச்சாரியார் அவர்களிடத்திலே கொடுத்து அந்த கற்பகாபிஷேகம் என்று சொல்லுகின்ற அறுவடை சுவர்களிலே அபிஷேகம் செய்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஆகவே எல்லோரும் வாருங்கள், உங்களுடைய 2 கையினாலும் அந்த கும்பங்களை எடுத்து வாருங்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய தவில் நாதேஸ்வர வாத்தியத்தை தொடர்ந்து அங்கே இத்தனம மண்டபத்திலே அங்கே திருக்கதவம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவர்களினுடைய வழிபாட்டுக்காக அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் நடைபெறுகின்ற நிகழ்வு அந்த திருக்கதவம் திறக்கிற வைபவம். இப்பொழுது அடியவர்கள் எல்லோரும் அந்த வழிபீடத்துக்கு அண்மையிலே 2 மரங்களில் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே 17 மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 பாடல்கள் பாடப்பட்டு சிவாச்சாரியார்களாலே திருக்கதவம் திறக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே அடியவர்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த பின்னர் அடுத்து நடைபெறுகிற நிகழ்வு தச தரிசன நிகழ்வு. ஆகவே இந்த தச தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற 10 வகையான மங்கள பொருட்களினுடைய தரிசனம் நடைபெற்று அந்த திருக்கதவம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே அடியார்கள் எல்லோரும் இந்த மண்டபத்திலே நீங்கள் மூலாலயத்தை காத்த வண்ணமாக நீங்கள் இருக்க வேண்டும். மிகச் சிறப்பாக அந்த அடியவர்களாலே மிகச் சிறப்பு ஓம் நம பார்வதி பதியே. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள், முதலிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சிவன் தொலைக்காட்சி படிப்பாளர் அவர்கள் இப்பொழுது அந்த திருக்கதவன் திறக்கப்படுகின்ற நிகழ்வை அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, அதே இடத்திலே நீங்கள் அந்த மூலாலயத்துக்கு முன்பாக இத்தனம மண்டபத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளிலே தரிசிக்கும் மூலமாக நீங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை பணிவென்றாக நாங்கள் வேண்டிக் கொண்டுள்ளோம். இப்பொழுது எங்களுடைய இந்த
எல்லாம் வல்ல அம்பாளினுடைய ரச தரிசன நிகழ்வு இப்பொழுது இஸ்தனம மண்டபத்திலே அங்கே மிகச் சிறப்பாக ஆரம்பமாக இருப்பதனாலே அடியார்கள் அந்த இஸ்தனம மண்டபத்துக்கு முன்னாலே நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான அடியவர்களே, எல்லோரும் அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்வை நீங்கள் தரிசிக்கலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் மிக சிறப்பாக எங்களுடைய மங்களவாத்திய கலைஞர்கள், வீராசாமி புதல்வர்கள், நாகதீபன் குழுவினர் இணைந்து மங்களவாத்தியத்தை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். சாலையிலே அக்கினி ஒடுக்குகின்ற நிகழ்வெல்லாம் இடம்பெற்று யாகசாலை முன்னணியிலே ஏற்றி வைக்கப்பட்ட திருக்கோடி இறக்கி வைக்கப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது மங்களகரமாக ஆலய முன்னணியிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேக கிரியைகளை கடந்த 30/4/2014 அன்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக
மங்களகரமாக கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக ஏற்றி வைக்கப்பட்ட திருக்கொடி அந்த கும்பாபிஷேக நந்தி கொடியானது எப்பொழுது சிவாச்சாரியார்களாலே அங்கே அவரோகணமாக இறக்கி வைக்கப்படுகின்ற அந்த காட்சி இப்பொழுது செய்து ஏற்றி வைக்கப்பட்ட கொடியை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி இப்பொழுது அங்கே நடைபெறுகிறது. குடை கொடி ஆலவட்டம் போன்ற மங்கள பொருட்கள் சகிதமாக அந்த திருக்கொடியானது இப்பொழுது இறக்கி வைக்கப்படுகின்ற அற்புதமான காட்சி மருத்துவரை அம்பாளுடைய ஆலய முன்னிலே அரசமன நிலைகளிலே அற்புதமாக நடைபெறுகிறது. ஓம் நம பார்வதி பதியே அரகர மகாதேவா. வைக்கப்பட்ட திருக்கொடி சகிதமாக பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் ஆலயத்தினுடைய பிரதம குருவும் ஆதீன கர்த்தருமாக சிவஸ்ரீ சரவணபவ குருக்கள் அவர்கள் ஏனைய சிவாச்சாரியார்கள் திருவீதி வலமாக இப்பொழுது குடை கொடி ஆலவட்டம் என்று சொல்லப்படுகின்ற மங்கள பொருட்கள் சகிதமாக இப்பொழுது வலம் வருகின்ற
அந்த திருக்காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக இவ்வளவு காலமும் இந்த திருக்கொடியானது இந்த கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே இருந்து அம்பாளினுடைய அனுக்கிரகத்தை பெற்று ஏற்றி வைக்கப்பட்ட திருக்கொடி இப்பொழுது திருவீதி வலமாக அங்கே எடுத்து வரப்படுகின்ற அம்பாளினுடைய ஆலயத்தை வலம் வருகின்ற காட்சி இப்பொழுது நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் கொடியேற்றி ஆரம்பிக்கிறது, மகோற்சவம் கொடியேற்றி ஆரம்பிக்கிறோம். அதே போல கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற பெரும் சாந்தி விழாவையும் இந்த கொடியை ஏற்றி ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அந்த திருக்கொடியானது இன்றைய தினம் மங்களகரமாக இறக்கி வைக்கப்பட்டு என்னுடைய பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் ஏனைய சிவாச்சாரியார்கள் எல்லோரும் नमस्ते अस्तु विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय एकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. அந்த நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து தசதர்சனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 வகையான மங்கள பொருட்களினுடைய தரிசனம் இடம்பெற்று திருக்கதவம் திறக்கின்ற காட்சி இடம்பெற இருக்கிறது. அடியவர்கள் அனைவரும் இப்பொழுது மூலாலயத்தை நோக்கியவாறு நீங்கள் அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள்.
இப்பொழுது எங்களுடைய தசதர்சன நிகழ்வு ஆரம்பமாகுவதனாலே அடியவர்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். திருக்கதவன் திறக்கின்ற நிகழ்ச்சி இந்த நேரத்திலே ஆரம்பமாகிறது. அங்கே பசுமாடு, கண்ணாடி, சுமங்கலி பெண்கள், சன்னியாசி, கன்னி 10 வகையான மங்கள பொருட்களுக்கும் இப்பொழுது வழிபாடு நடைபெறுகிறது. அந்த வழிபாட்டை தொடர்ந்து அங்கே கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அடியவர்களே, அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடியிலே தான் முதலிலே நீங்கள் அம்பாளை தரிசனம் பண்ண வேண்டும். ஆகவே கதவு திறந்தவுடனே நீங்கள் அம்பாளை மூலாலயத்திலே பார்க்க வேண்டாம். முதலிலே அங்கே கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. 10 வகையான மங்கள பொருட்களிலே ஒன்று கண்ணாடி. ஆகவே அங்கே கண்ணாடியிலே நீங்கள் முதலிலே தரிசனம் பண்ண வேண்டும். அந்த ஆகவே ஒருவர் பின் ஒருவராக நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டும். இப்பொழுது அங்கே 10 வகையான மங்கள பொருட்களுக்குரிய வழிபாடு நடைபெற்று சிவாச்சாரியார்கள் திருக்கதவை திறக்கப்படும். அங்கே திருமறை காட்டிலே பூட்டப்பட்ட திருக்கதவை திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய அந்த பன்னினேர் மொழி என்று சொல்லப்படுகிற பதிகம் பாடி அந்த கதவு திறந்த வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு தான் இப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இவ்வளவு நேரமும் அங்கே திருக்கதவம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவர்களுடைய வழிபாட்டுக்காக திருக்கதவம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவர்கள் வந்து முத்துமாரி அம்பாளை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே திருக்கதவம் அடைக்கப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. ஆகவே எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம பார்வதி பதியே. अखिलांडकोटि ब्रह्मांडनायके श्रीमत्त्रिपुरसुंदरी मुत्तुमारी अंबिकायाः आलये कुम्भाभिषेक दश दर्शनार्थं कर्म करिष्ये. उत्तरतो दर्भान्निरस्य अपौपस्पृश्य ओं गोदेव्यासनाय नमः. हस्तेन संरोच्य ओमस्त्राय नमः. मुखे ओं ब्रह्मणे नमः. ओं विष्टे ओं विष्णवे नमः. उदरे ओं रुद्राय नमः. मस्तकादिपादान्तम् ईशानतत्पुरुषघोरवामदेव षड्योजाताभ्यां नमः. कृतये ओं भद्रकपिलाय नमः. शिरसि ओं चरविकपिलाय नमः. शिखायाम् ओं सुमुखीकपिलाय नमः. कवचे ओं धेनुकपिलाय नमः. पूर्वपादयोगो ओं ऋग्वेदाय नमः. ओं यजुर्वेदाय नमः. अपरपादयोगो ओं सामवेदाय नमः. ओं अथर्वणवेदाय नमः. इति सम्बोध्य ध्यानं गोरूपं मत्तिकाशक्तिः श्रीगाङ्क्रे सर्वदेवता मुकुन्द चन्द्रदैवत्यं वृष्टे गङ्गा सरस्वती पादेषु धर्मदेवाच्च छन्दोदरसुतीर्थानि रोममूले ऋषीश्वराः इत्येवं देवतारूपं गोदे विद्वां नमाम्यहम्. इति ध्यात्वा आवाक्यसम्पूज्य पुष्पाञ्जलिं समर्पय मालादिविरलङ्कृत्य ओं गोदेव्यासनाय नमः. सकलाराधने स्वच्छितं बलं निवेद्य ताम्बूलं समर्प्य नीराञ्जनज्योतिः ओम आयंगौ भक्तिरक्तवनं मदनं पुनः पितरञ्च प्रियं शुभः यत्ते देवे नेतते रावबन्धदामग्रीवा स्वविदर्थ्यम्. ओं गोदेव्यासनाय नमः. सकलाराधने स्वच्छितम् ओम पूर्णकुम्भे ओम गिरण्यपादो पूर्णं ददाति मदव्योसारीति एकदा ब्रह्मण उपकरति एकदैव यजमान आजुस्तेजो ददाति. ओम हां वरुणाय नमः. दीवे ओम ग्रीष्मते लक्ष्मीष्णभट्निजो अघोरार्ते पार्श्वे
नक्षत्राणि रूपम् अस्विनौ व्यात्तम् इष्टं मनसान अमुं मनसान सर्वं मनिषानो ॐ ह्रीं महालक्ष्मये नमः दर्पणे ॐ चन्द्रमा मनसो जातः षट्सो सूर्यो रजाजत मुखागिन्द्रच्छाग्निश्च प्राणात्वायुरजाजत ॐ हां शिवाय नमः गौः आगावो अक्मनन्नुत भद्रमन्त्रं च सीदन्तु गोष्ठारणे च तस्मै प्रजापति पुरुरूपासुको ॐ 33 कोटिदेवताभ्यो नमः ब्राह्मणः यदग्निं पूर्वकं करत्यदा अग्निगोत्रं भागदेशेनैवैनं प्रणजति ब्राह्मण आर्षे च पुत्तरेत् ब्राह्मणो वै सर्वा देवताः सर्वाभिरेवैनं देवराभिरुत्तरति ॐ हां भूषुरेभ्यो नमः सुमङ्गलीः सुमङ्गलीर्यं वधूरिमागुं समेतपस्याद सौभाग्यमस्मे दत्त्वा जदास्थं विपरेदन इमान् त्वमिन्द्वं मेट्वगुं सुपुत्रां सुभगाङ्गुरु ददास्याहं पुत्राणां मे दातसङ्कृति ॐ ह्रीं सुमङ्गलीभ्यो नमः राजा ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवन्देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् ॐ महाराजाजते नमः शृण्यासि यो वेदाधो स्वरभ्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य झप्परस्य मगेश्वरः ॐ गुरुभ्यो नमः यजमान् सर्वस्याध्ये सर्वस्य इध्ये सर्वमेव तेनाप्नोति सर्वं यजते ॐ ॐ सर्वदेवताभ्यो नमः सर्वे भक्तजनाः ॐ नमो भक्तिरिगेभ्यो देवानाहुं कृतजेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विजिन्वत्केभ्यो नमः निर्गतेभ्यो नमामि वत्केभ्यः ॐ तन्नो मित्रः संवरुणः तन्नो भवत्वर्यमा तन्न इन्दो बृहस्पतिः तन्नो विष्णुरुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वाजो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि कृतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवद तत्त्वद्वारमवद अवदु माम् अवदु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः திருச்சிற்றம்பலம். பண்ணினேர் மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினால் பலம் செய்மறை காடரோ கண்ணினால் உமை காணக்கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே ஈண்டு ஜடையாகத்துளீசரோ மூண்ட கார்முகில் இன்றி மூன்ற கார்முகில் முறிக்கண்டரோ ஆண்டு கொண்டு நீ அருள் செய்திடும் நீண்டமாக கரவின் வழி நீங்குமே அட்டமூர்த்தியதாகிய அப்பரோ துட்டர்வான்புறம் சுட்ட சுவண்டரோ பட்டங்கட்டிய சென்னி பரமரோ சட்டவிக்கரவ அரிய நான் மறையோரியனாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ விரிகள் கோவண ஆடை விருத்தரோ பெரிய வான் கரவம் பிரிவிக்கவே பெரிய வான் கரவம் பிரிவிக்கவே
மலையின் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்து ரஞ்சும் கடலிட்டரோ விலையின் மாமணி வண்ண வருவரோ தொலைவிலா கரவம் துணை நீக்குமே பூக்கும் தாளை புரணி அருகலாம் ஆக்கும் தன் போலில் சூழ்மறை காடரோ ஆர்க்கும் காண்பரியீரடிகளுமை நோக்கி காண கரவம் திறவுமே வெண்டவன் பொடி பூசும் விகிர்தரோ அந்த மில்லி அணிமறை காடரோ எந்தை நீ அடியார் வந்து இறங்கிட இந்த மாக்கரவம் பிணி நீக்குமே ஆறு சூடு மணிமறை காடரோ கூறுமாறுமைக்கின்ற குலகரோ ஏறுதேறியகம் பெருமானிந்த மாறிலா கரவம் வழி நீக்குமே சுண்ணவன் பொடி பூசும் சுவந்தரோ பண்ணியரு வந்தரும் பரமரோ அன்னதாதி அணிமறை காடரோ சின்னமாக கரவம் திறப்பிமினே விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறை காடரோ கண்ணினால் உமை காணக்கரவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கமொன்றில் நீர் எம்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் காடரோ சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கமிக்க வந்து திறப்பிமினே கற்பனை கடந்த சோரி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நேடி அருமறைச் சிரத்தின் மேலா சிற்பரவி ஓமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடனடம் செய்கின்ற போட்டி பொன்னாருங்காரநகர் மடத்துக்கரையிற் புத்தமுறே என்னாரும் கண்ணில் இருக்கும் மணியே இளங்கிளையே கொன்னாறு வெந்திரர் வானவர் போற்றும் குணமலையே பொன்னார் பாதாம்புயத்தாளே உனை ஒன்றும் போற்றுவனே திருச்சிற்றம்பலம் அஸ்யாஹ தேவதேவ்யாயாஹ முத்துமாரி அம்பிகாயாஹ கபாட உத்தாபன கர்மணே முகூர்த்தோஸ்து ஓம் நம பார்வதி பதியே ஓம் நம பார்வதி பதியே ஓம் நம பார்வதி பதியே அன்னை முத்துமாரி அம்பாளுக்கு அடியவர்கள் முதலிலே திருக்கதவம் திறந்த பின்னர் அங்கே நீங்கள் கண்ணாடியிலே சுவாமியை தரிசிக்க வேண்டும். அங்கே கண்ணாடியிலே தான் நீங்கள் தரிசித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது திருக்கதவம் திறந்து பஞ்ச தீபாதாரனே சிவாச்சாரியார் அவர்கள் மூலாலயத்திலே எடுத்துச் சென்று அம்பாளுக்கு காண்பிக்கின்ற ஒரு திருக்காட்சி நடைபெறுகிறது. அது முடிந்த பின்